ட்ரேடிங்ன்றதே முதல்ல எல்லாருக்கும் தெரியணும். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை வந்து என்ன பண்றோம்னா 10ஓட ஒரு 11 அது என்னன்றது தெரியாமலே யூ நீட் நாட் டு கோ டு மும்பை. அந்த ஸ்க்ரீன்ல என்ன ப்ளே ஆகுதுன்னு பார்க்க வேண்டாம். யூ கேன் சிட் இன் யுவர் எனி கார்னர் ஆஃப் இந்தியா. உங்களோட பேராமீட்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் யூ கேன் கேரி ஆன் வித் யோர் பர்சனல் லைஃப். அவங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். தே கேன் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஆர் லூசிங்கிற மாதிரியான பேலன்ஸ் 10% தான் வந்து ப்ராஃபிட் மேக்கர்ஸ். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ உங்களால் லாஸ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆல்கோ மணி ஹப்பில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, the principal amount will be safe. இந்தியன் எக்கானமி, நாட் ஓன்லி இந்தியன் எக்கானமி, நான் சொல்கிறது என்னென்னா இது வேர்ல்டு லெவலில் என்டையர் மார்க்கெட்டுமே வந்து இந்த கம்பெனிஸுங்களால தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க விஜய் வைஷ்ணவி. இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ஆல்கோ மணியோட கோ-ஃபவுண்டர் தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் மதன் குமார் சார். வணக்கம். என் பேர் மதன். நான் சென்னையிலேருந்து வர ட்ரேடர். வி ஹவ் பில்ட் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆல்கோ மணி ஹப். ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனுவல் சிஸ்டம் இல்லாமல் ஆட்டோமேட்டடாக நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுன்றதுக்குண்டான ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக நாங்கள் இதை பில்ட் பண்ணியிருக்கிறோம். 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லைவுக்குண்டான ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சுட்டு வி ஹவ் பில்ட் அஸ் நியூ ஸ்டார்ட் அப் பண்ணோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த. ஓகே, இப்போ நீங்க இந்த ஆல்கோ ட்ரேடிங் சொல்றீங்களா சார், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆல்கோ ட்ரேடிங்கிறது முதல்ல நான் எப்படின்னு சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கிறதே முதல்ல எல்லாருக்கும் தெரியணும். சரிங்களா? எவ்ரிபடி வாட்ச் நியூஸ். சரிங்களா? நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் பார்ப்போம். அதோட கோல்டோட மார்க்கெட் பார்ப்போம். இன்னைக்கு மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்ட்டு. நடுவில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸு இத்தனை பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, இத்தனை பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு, புதிய உச்சத்தை தொட்டி இருக்கிறது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம்னா 10ஓட ஒரு 11 அது என்னன்றது தெரியாமலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறவங்க தான் இவ்வளோ நாளும் இருக்கிறோம். அதில் நம்ம வந்து ட்ரேடிங்கை எப்படி பண்ணுறோம்னா, சோஃபார் மேனுவலில் இருந்தாங்க. சென்ஸ் மொபைல் ஃபோனோட ஆர் என்ன சொல்லுவாங்க ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் உள்ள வந்த பிறகு அது வந்துட்டு ஆன்லைனுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதில் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு யூ நீட் நாட் டு கோ டு மும்பை. அந்த ஸ்க்ரீனில் என்ன ப்ளே ஆகுதுன்னு பார்க்க வேண்டாம். யூ கேன் சிட் இன் யுவர் எனி கார்னர் ஆஃப் இந்தியா. யூ கேன் ட்ரேட் இன் மார்க்கெட். சரிங்களா? ஓகே சார், இப்போ வந்துட்டு மேனுவல் ட்ரேடிங்க்கும் ஆல்கோ ட்ரேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியானது தான். சரிங்களா? எவ்ரிதிங் ஸ்கேம் என்ன சொல்கிறாங்க ஒரு கைக்குள்ளே கொண்டு உலகமே வந்துடுச்சு. யூ நீட் நாட் டு மேனுவலி டூ எவ்ரிதிங். மேனுவலியில் இருக்கிற நிறைய என்ன கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டம். என்ன சொல்லுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதெல்லாம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூ கேன் நாட் என்ன சொல்ல ரிமூவ் யர் ஐஸ்ன்ற மாதிரி. ஆல்கோவில் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ வி லைக் பேராமீட்டர்ஸை ப்ரீ டிஃபைன்டாக லைக் என்ட்ரி கொடுத்துடுவோம். ஸோ இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆன் இட்ஸ் ஓன். நீங்கள் மார்னிங் எழுந்து உங்களோட பேராமீட்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் யூ கேன் கேரி ஆன் வித் யோர் பர்சனல் லைஃப். சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகணும்னா யூ கேன் கேரி ஆன் வித். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணணும். மார்னிங் அந்த 9:30 அந்த டைமில் வில் பி ஹேவ் என்கேஜ் வித் அவர் பர்சனல் ஒர்க். வி கேனாட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டம். சரிங்களா? அதுதான் மேனுவலோட பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அதாவது இப்போ எனி டைம் நம்ம செக் பண்ண வேண்டாம், இதை மேனுவலாகவும் இது மேனுவலாக பண்ண வேண்டியது இல்லை. அது ஆட்டோமேட்டடாக பண்ணிடும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு ஆல்கோவோட பெரிய பாசிட்டிவ். இட் வில் எக்ஸிக்யூட் வாட் யூ ஆர் லைக் இன்ஸ்ட்ரக்டிங் இட். சரிங்களா? நீங்கள் அது வந்துட்டு எனக்கு மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ்ல போகுதுன்னா கால் எடு, நெகட்டிவ்ல போகுதுன்னா புட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம அது ப்ரீ டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ அதனால மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்ற அந்த ஒரு அனலைஸ்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. இட் வில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருக்கேன், நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்ல முடியுமா? கம்ப்ளீட் பிகினர்ன்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். தே கேன். சரிங்களா? நீங்கள் ஒரு நார்மலி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு இது பண்ணுறீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட்டு ஹைலைட்டராக என்ன இருக்குன்னா ட்ரேடிங் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ட்ரேடிங்னா அதில் வர ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஆர் லூசிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். சரிங்களா? பேலன்ஸ் 10% தான் வந்து ப்ராஃபிட் மேக்கர்ஸ். சரிங்களா? நம்ம 10% எப்படி இருப்போம்னு சொல்லி தரதுக்குனால ஒரு பிளாட்ஃபார்மாக ஆல்கோ மணி ஹப் இருக்கும்.
ஓகே சார். இது இந்த பிளாட்ஃபார்ம வந்துட்டு யார் வேணா யூஸ் பண்ணலாமா? இல்ல குறிப்பிட்ட இந்த பெர்சன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏஜ் லிமிட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? 18+ அவங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருந்தா போதும். தே கேன் சரிங்களா? நீங்க பிகினர் தான் எனக்கு வந்துட்டு ட்ரேடிங்க பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும், யூ ஜஸ்ட் ஹேவ் டு மார்னிங் மீன் லைக் எழுந்துட்டு, யூ ஜஸ்ட் ஹேவ் டு எக்ஸிக்யூட் அ பாராமீட்டர். எனக்கு பாசிட்டிவ் போகுதுன்னா, கால் இடு. நெகட்டிவ் போகுதுன்னா புட் இடுன்னு ஒரு எக்ஸிக்யூட் குடுத்துட்டீங்கன்னா, அது பண்ணிட போகுது. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஏன் ஆல்கோ மணி ஹப்ப சூஸ் பண்ணணும்? நான் மறுபடியும் டிஃபைன் பண்றது இதுதான். ஆல்கோ மணி ஹப் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இல்ல. இட்ஸ் அ டூல் தான். சரிங்களா? ஆ பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஷாப்புக்கு போறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்க என்ன வேணா பண்ணலாம். கார்ட் யூஸ் பண்ணலாம், ஜிபே யூஸ் பண்ணலாம், கேஷ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் சொல்றது. லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு என்ன வேணா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு இட்ஸ் ஓப்பன் டூ யூ. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல டீமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க. ஆல்கோ மணி ஹப்ன்றது வந்துட்டு இட்ஸ் அ டூல் தான். அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க உங்களோட ட்ரேடிங் பண்ணறதுக்கு உண்டான ஒரு சின்ன டூல். ஆல்கோ மணி ஹப்ல நாங்க சொல்றது என்னன்னா, தி பிரின்சிபல் அமௌண்ட் வில் பி சேஃப். சரிங்களா? ஆ மார்க்கெட்டு 20 டேஸும் லாஸ்ல போகாது. 20 டேஸும் ப்ராஃபிட்ல போகாது. சரிங்களா? ஒன் டே தேர் வில் பி அ லாஸ், ஒன் டே தேர் வில் பி அ ப்ராஃபிட். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வில் பி சேஃப். சரிங்களா? ஸோ அந்த பயம் தேவைப்படாது. இப்போ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் சொல்லியிருந்தீங்க சார். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லாம் வந்துட்டு என்னன்றது காதுக்கு கேட்குதே தவிர, அது என்னன்றது தெரியாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுலேருந்து ஆகட்டும், ஆம் பேசுற எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரேடிங்க பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னவா இருக்குதுன்னா, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ன்றது இருக்குது. ஆனா அது உள்ள என்ன இருக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. நிஃப்டி இஸ் டாப் 50 கம்பெனிஸ். ஆ சென்செக்ஸ்ன்றது பிஎஸ்சியோட டாப் 80 கம்பெனிஸ். சரிங்களா? அவங்களோட நீங்க தலைக்கு போடுற ஷாம்பூலருந்து, குழந்தைக்கு வாங்குற ஒரு ஹக்கீஸ்லேருந்து, இந்தியால இல்ல சாப்பாட்டுல போடுற உப்புலேருந்து எவ்ரிதிங் இஸ் அண்டர் தேர் என்ன சொல்லுவாங்க? ஆம் லைக் மேனுஃபேக்சரிங் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோடது இதுதான் இருக்கு. அவங்களோட சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ், ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் தான் வந்து இந்தியன் எக்கானமி. நாட் ஒன்லி இந்தியன் எக்கானமி. நான் சொல்றது என்னன்னா, இது வேர்ல்ட் லெவல்ல என்டையர் மார்க்கெட்டுமே வந்து இந்த இந்த கம்பெனிஸுங்களால தான் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்களோட இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன அ அ சின்ன சின்னன்னு சொல்ல மாட்டேன். ஈரான், ஈராக் போர் ஆகட்டும், ரஷ்யா வார் ரஷ்யன் உக்ரைன் வார் ஆகட்டும், ட்ரம்ப்போட ஒரு ட்வீட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு அது இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அந்த வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். மார்க்கெட்ல பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஏன் சார் லாஸ் ஆகுறாங்க? எமோஷன் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே. சரிங்களா? ம். ஆ மேனுவல் ட்ரேடிங்ல இருக்கிற பெரிய விஷயமே வந்துட்டு அந்த எமோஷனல் ட்ரேட் தான். சரிங்களா? ஆ மார்க்கெட் வந்துட்டு ரெக்கவர் ஆயிடும்னு சொல்லிட்டு, அ அஃபோர்டபுள் லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? யூ யூ ஹேவ் ₹10,000. உங்களால வந்து அஃபோர்டபுள் லாஸ் ₹1,000ன்னா, அந்த 1,000ஓட எக்ஸிட் ஆகாம எமோஷன் உள்ள ப்ளே ஆகுறதுனால, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த மார்க்கெட் டூ ரெக்கவர். சரியா? 1000ன்றது என்ன ஆகும்னா 2000 ஆகும், 4000 ஆகும், 9000 வரைக்கும் போயிட்டு கண்டிப்பா. தே குட் நாட் அஃபோர்ட் தட் லாஸ். அம் அதுதான் எமோஷன் அதுதான் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டே. இந்த 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஹூஸ் லூசிங் இன் ட்ரேட் மார்க்கெட்டிங்க்கு பேசிக்கான பாயிண்ட்டே எமோஷன் உள்ள இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ எமோஷன் ஃபேக்டர்ஸ் இதுதான். சரிங்களா? ஆ கிரீட் அண்ட் ஃபியர்ன்னு 2 ஃபேக்டர் இருக்கு. சரிங்களா? கிரீட் இஸ் லைக் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவா போகுது. இன்னும் பாசிட்டிவா போகும். பேராசைன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்ட ஒரே நாள்ல, ஒரே வாரத்துல, ஒரே மாசத்துல ஆம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல அந்த பஸ் வாங்கிட்டு 4 பஸ் வாங்கிட்டு மாரியான அதுதான் வந்து கிரீட் பாயிண்ட். ம். சரிங்களா? ஆம் இன்னொன்னு வந்து ரிவெஞ்ச் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அத எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லாங்க ஒரு ஹங்கர்ன்ற மாரி கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த எமோஷனோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இ இ இருக்கிற வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதே ஆல்கோ மணி ஹப்ப பொறுத்தவரைக்கும் இந்த இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அது வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா, இட் இஸ் லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் கட்டிங். அது கட் வந்து ஆஃப் பண்ணி கட் ஆஃப் பண்ணிடுது. அது வந்துட்டு அந்த ஒரு எமோஷனே கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த இந்த பாராமீட்டர்ஸ் தான். இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவா இருந்தா எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடு. இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால லாஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க பாராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இட் இஸ் எக்ஸிட்டிங். ஓகே. இத நம்ம வந்துட்டு நாங்க ஒரு ஒரு 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி, லைவ் போயிட்டு, நாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட்ட கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்க இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க ப்ராஃபிட் எடுத்தப்போ எப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ராஃபிட் வராது. சரிங்களா? ஆ வி ஃபெயில்ட் அ லாட்.
வி ஃபெயில்ட் அ லாட். பேக் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நாங்க வந்துட்டு ஒன் டே தேர் பி லாஸ், ஒன் டே தேர் பி ப்ராஃபிட். 2 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்றோம். நிறைய பாராமீட்டர்ஸ் நைட் ஒரு 2:00 3:00 வரைக்கும் உட்காந்துட்டு பேக் டெஸ்ட் பண்றோம். எந்த இடத்து இந்த பாராமீட்டர்ஸ் பதிலா இந்த இந்த இது போட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸோட ஃபிக்ஸ். மார்க்கெட் வந்துட்டு மார்னிங் 9:15க்கு ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் 3:30 முடியுது. இந்தந்த டைம் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் அப் அண்ட் டவுன்ஸ். சரிங்களா? மார்னிங் 9:30க்கு ஆரம்பிச்ச உடனே தேர் வில் பி ஸ்பைக் ஆர் ட்ராப். மதியானம் ஒரு 2:30க்கு தேர் வில் பி ஸ்பைக் ஆர், பிகாஸ் 3:30க்கு மார்க்கெட் இட் இஸ் கோயிங் டு க்ளோஸ். சரிங்களா? ஸோ அப்போ 2:30க்கு தேர் வில் பி அன் இம்பேக்ட். ஃப்ரைடே ஈவினிங்ல தேர் வில் பி அன் இம்பேக்ட். மண்டே மார்னிங் தேர் வில் பி அன் இம்பேக்ட். இதெல்லாம் நாங்க உட்காந்துட்டு அனலைஸ் பண்றோம். வி பிரெயின் ஸ்டார்ம் லைக் எனிதிங். என்னென்ன எந்த இடத்துலலாம் நமக்கு பாசிட்டிவ்ஸ் வரும், எந்த இடத்துலலாம் நெகட்டிவ்ஸ் வரும், வி நோ இல்லையா? ட்ரேடர் தான் நம்ம உட்காந்துட்டு ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் தே நோ. ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டான்னா என்ன இம்பேக்ட் ஆகுன்றது நமக்கு தெரியும். தேர் பி அ ஹியூஜ் ப்ராஃபிட் ஆர் தேர் பி ஹியூஜ் ட்ராப். சரிங்களா? இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ யுவர் பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் யுவர் கேபிட்டல் அமௌண்ட் வில் பி சேஃப். இண்டெக்ஸ் வந்துட்டு பாயிண்ட்ஸ்ங்களால் தான் ஜம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் உட்காந்துட்டு இந்த பாயிண்ட் பதிலாக இது இருக்கட்டுமான்ட்டு நாங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தென் நாங்கள் இதை வந்துட்டு லைவ் கொண்டு வந்து நாங்கள் எங்களோட பர்சனலாக நம்ம இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒரு நல்ல பாயிண்ட் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இது மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மினிமமா நான் வந்துட்டு எவ்வளவு கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? கேபிட்டல்ன்றது முன்னாடி ப்ராஃபிட்ன்றதை பற்றி பேசணும். சரிங்களா? ஏன்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர். அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் தே ப்ராமிஸ் லைக் யூ வில் கெட் சூரியவம்சம் படத்தில் வரும்போது ஒரே பாட்டில் 4 பஸ் வாங்கிடலான்லாம் இருக்கும். சரிங்களா? நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. சரிங்களா? யூ வில் ஐ மீன் லைக் ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூ ஓப்பன் கூகுள் ஜெமினி, அதுக்கிட்ட ஒரு பேராமீட்டர் கேளுங்க, அது தரப்போகிற ரிசல்ட் என்னவா இருக்கும்னா யூ கேனாட் ப்ரெடிக்ட் மார்க்கெட். சரிங்களா? வி ஆர் நாட் கோயிங் டு டூ தட். கேல்குல நாங்கள் கொடுக்கறது பேராமீட்டர்ஸ் மட்டும்தான். இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட். இஃப் இட் இஸ் ப்ராஃபிட் மார்க்கெட் யூ ஆர் கோயிங் டு கெட் ப்ராஃபிட். சரிங்களா? நீங்கள் ஒரு 50,000 ருபீஸ்ல இருந்து 1 lakh வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா இட் வில் பி அ டீசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். டெய்லியும் ரன் பண்ணணும். சரிங்களா? ஒரே நாளில் நடந்துருமானா நடக்காது. எதுவுமே ஒரே நாளில் ஒரே பாட்டில் நடக்க போகிறதில்ல. சரிங்களா? யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். ஹவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் இஸ் லைக் ஒரே நாளிலெல்லாம் எதுவுமே ஒரு குழந்தை பிறந்து அது காலேஜுக்கு போகிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னா 20 வருஷம் ஆகும். சரிங்களா? அது மாதிரி தான் மணி ஆஸ் க்ரோ ஆகணும்னா அதுக்குண்டான டைமை வி ஷுட் கிவ். அந்த மாதிரி டெய்லியும் ஒரே குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸை நம்ம எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டு வந்தோம்னா யூ வில் கெட் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் இருக்கும் தான். இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நிறைய ஆல்கோ சேல் வந்துட்டு இருக்கு. சோ அந்த ஆட் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வந்துட்டு ஆல்கோ மணி அப்ப பீப்புள்ஸ் ட்ரஸ்ட் பண்ணணும்? பீப்புள் ட்ரஸ்டிங்கிறது வந்து கோர் பாயிண்ட். மணி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல. சரிங்களா? வி ஹவ் இன்வெஸ்டட் அவர் டைம். சரிங்களா? ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் வந்துட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நாங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நிறைய வந்துட்டு பேராமீட்டர்ஸை ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா தான் டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி லைவ்ல கொண்டு போனால் நிறைய ப்ராஃபிட் டேஸ் இருக்குது, லாஸ் டேஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஓப்பனாக தான் வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஒன்ஸ் வி ஹாவ் அவர் ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம் ஈக்காட்டு தாங்கல் சென்னையில். இஃப் யூ வாண்ட் டு விசிட் த ஆஃபீஸ்னா விசிட் பண்ணுங்க. எங்களோட சப்போர்ட் டீம் இருக்கிறாங்க. தே வில் ஷோ யூ ஆல் த டீடைல்ஸ். சரிங்களா? நீங்கள் ஓப்பன் மெயிலுக்கு வந்துட்டு செக் பண்ணுங்க. தென் எங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் டேஸை நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா ட்ரஸ்ட்ன்றது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அதை நம்ம வந்துட்டு ஒரு 1 செகண்ட்ல வி கேன் பிரேக். பில்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். கண்டிப்பா. ட்ரேட் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். சரிங்களா? இஃப் யூ வாண்ட் டு பி அ சஸ்டைனபிள் ப்ராஃபிட் ட்ரேடர்னா யூ ஷுட் ஹாவ் லைக் யூ ஷுட் give some time to build the trust or build your principle. இப்போ இந்த மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் ஃபால் ஆனாலும் இது எப்படி சார் ஒர்க் ஆகும்? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா அது வந்துட்டு கால். சரிங்களா? கீழே வருதுன்னா அது புட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பேராமீட்டர்ஸை தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்துட்டு சஜஸ்டும் பண்ணுறோம். சரிங்களா? கால் ஆகும்போதும் யூ மே ஹாவ் அ லாஸ், இருக்கும்போதும் யூ மே ஹாவ் அ லாஸ். இது வந்துட்டு நம்ம லாஸை பற்றி ஏன் நம்ம நிறைய பேசுகிறோன்றதை விட ப்ராஃபிட் வந்துட்டு இட் வில் டேக் டைம் டு. சரிங்களா? லாஸ் டக்குன்னு வந்துடும். சரியா? நம்மளோட எமோஷன் அங்கே தான் ப்ளே ஆகுறது. டக்குன்னு வந்துட்டு லாஸ் ஆன உடனே நம்ம மைண்ட் செட் ஏன்னா அதுதான் பார்க்கும். சரிங்களா? ஒயிட் பேப்பரில் இருக்க பிளாக் டாட் தான். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குன்றது தான். ஆல்கோ மணியோட பிரைசிங் என்ன சார்? மார்க்கெட்ல மல்டிபிள்
பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர். நாங்க வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் வச்சிருக்கிறோம். அண்ட் இட் இஸ் ஓப்பன் லைஃப் டைம்க்கும் வி ஆர் கிவிங் இட். சரிங்களா? ஒரு சிங்கிள் ப்ரைஸிங்ல. யூ கேன் இன்டர்சேஞ்ச். இப்போ உங்களோட உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க ட்ரேடிங்ல அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டூ உங்களோட மார்ஜின்ஸ்க்கு ஏத்த மாரி அது இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும்னா, அதையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ம். ஸ்டாப் லாஸ் மட்டும் நாங்க ஃபிக்ஸ் பண்ண இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். டு மேக் ஷூர் யுவர் பிரின்சிபல் இஸ் சேஃப் அப்படின்றதுக்காக அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறோம். யூ யூ விசிட் அவர் ஆஃபீஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி லாஜிக்ஸ் அண்ட் ஆல். மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் சொல்றேன் இல்லையா? நெறைய ப்ராஃபிட்ஸ் தான் எதிர்பார்த்து வராங்க. சரியா? அப்ப எனக்கு வந்துட்டு ஒரே ஒரே மந்த்ல வந்து என்னோட 50% ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்துடணும். 100% ஆஃப் மை இன்வெஸ்ட்மென்ட் வந்துடணும். அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் எமோஷனல் இம்பாக்ட். சரிங்களா? ஆல்கோ மனி ஹப்ல கிவிங் த பாராமீட்டர்ஸ் அது வந்துட்டு யூ யூ உங்களோட கேபிட்டல் சஸ்டைனபிலிட்டி ஆர் நீங்க இந்த ட்ரேடிங்ல ரொம்ப நாள் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பெரிய அ பாயிண்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு டெய்லி இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மட்டும் பண்ணா போதும். மார்னிங் உங்களோட பெர்சனல் லைஃப் இருக்கிறது இருக்கு மின்மெல்லி. அதோட இம்பாக்ட் இல்லாம யூ ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, மார்னிங் எழுந்தோமா, நம்ம ஒரு இந்த எக்ஸிக்யூட் பாராமீட்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோமான்னு போதும். யூ வில் ஹேவ் யுவர் கேபிட்டல் சேஃப். சரிங்களா? நாளைக்கே இல்ல எனக்கு வந்துட்டு இம்மீடியட்டா 1 மந்த்லயே எனக்கு 10%, 20%, 50% எனக்கு ப்ராஃபிட் வேணுன்ற மைண்ட் செட்ட தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரிங்களா? எங்ககிட்ட வரும்போது லாங் டெர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு உண்டான ஒரு அ பிளாட்ஃபார்ம்ன்ற மாதிரியானது தான் ஆல்கோ மனி ஹப். இதுதான் நானு சொல்றதும். யூ யூ இஃப் யூ வாண்ட் டூ சஸ்டெயின் லாங் டெர்ம் உங்களோட கேபிட்டல் சேஃபா இருக்கணும். அ பெரிய லாஸ் மேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான மைண்ட் செட் ஓட வர்றதுன்னா, இட் வில் பி மச் ஈசியர். அதே மாரி நாங்க வந்துட்டு அ ஜஸ்ட் உங்களுக்கு பாராமீட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு விட்டுற போறதில்ல. வி ஆர் கோயிங் டூ டீச் யூ, டியூட்டர் யூ, நர்ச்சர் யூன்ற பாயிண்ட்ல தான் நான் சொல்றேன். ட்ரேடிங் ஃபீல்டுல நான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங் டைம் கோலோட வந்தீங்கன்னா, இட் வில் பி மச் ஈசியர். ரொம்ப தேங்க் யூ சார். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் மார்க்கெட்ட பத்தி. ஸோ நாங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சாஃப்ட் அண்ட் காமா ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.